வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப பற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது பள்ளிக்கூடம் அப்படின்னாலே ஒழுக்கம் நிறைந்த ஒரு இடம், ஆரோக்கியமான இடம். மற்றபடி கட்டுப்பாடுகள், மற்றபடி அறிவுகள் நிறைந்த அறிவுபூர்வமான சிந்தனைகள் உற்பத்தியாகக்கூடிய ஒரு அற்புதமான சிறந்த இடம். இதெல்லாம் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்னா எங்க காலத்துல இருந்தது. ஆமா, இன்னைக்கு சரி, எங்களுடைய தமிழ் வாத்தியார் உயிரோட தான் இருக்கிறாரு, ஆங்கில வாத்தியார் உயிரோட தான் இருக்கிறார். பார்த்தா அப்படின்னா உடனே எந்திரிச்சு நின்றுவோம். குட்டு வாத்தியார் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தார். அவரெல்லாம் பார்த்தோம்னா நாங்க மிரளுவோம். வாழைப்பழம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு வரவே வராது. இந்த அளவுக்கு நான் தமிழ் பேசுறேன் அப்படின்னா மேற்சொன்ன சான்றோர்கள் தான் எனக்கு காரணம். வாழைப்பழம் எனக்கு சரியாவே வராது. நங்குன்னு ஒரு குட்டு வைப்பார் காலையில வந்தவுடனே. 35 நாள் 40 நாளுக்கு ட்ரைனிங் கொடுத்து எனக்கு வாழைப்பழம் அப்படிங்கிறது வாயில வரும். அப்புறம் கசட தப்பற வரும். ஞங்க நம்மன வராது, எனக்கு எரள வழல வந்துடும். இந்த ஞங்க நம்மன வர்றதுக்கு அவர் படுத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி, மிகப்பெரிய ஒரு இந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு படுத்திய பாடு. அவர் மோசமாக நடந்து கொண்டார் என்ன, அப்படிலாம் எங்களை கடுமைப்படுத்தினார், கொடுமைப்படுத்தினார் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு பயிற்சி கொடுத்தார். ஞங்க நம்மன அதுக்கு எவ்வளவோ பயிற்சி கொடுத்து எங்களுடைய மண்டையில ஏற்றி இன்னைக்கு நாங்க மொழி கரெக்டாக பேசக்கூடிய தமிழ் மொழியை அருமையாக பேசக்கூடிய ஒரு மனிதனாக நாங்கள் உலா வந்துட்டு இருக்கோம். அப்படின்னா எங்களுக்கு வாய்த்த, பள்ளிக்கூடத்தில் வாய்த்த குருமார்கள், ஆசிரியர்மார்கள் தான். அன்னைக்கு நாங்கள் அவ்வளோ மரியாதை கொடுப்போம். இன்னைக்கு அதே மரியாதை தான். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. ஆசிரியர் அப்படின்னாலே மரியாதை குறைவாக பார்க்கக்கூடிய ஒரு செயல், அவர்களை பின்னால் கேலி செய்யக்கூடிய ஒரு செயல், அவங்க அடிச்சா கூட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல், அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்படின்னா அப்புறம் கல்வி எப்படி தரம் கெட்ட கல்வி தான் இன்னைக்கு. ஆமா, அதுக்கு தகுந்த மாதிரி செல்போன் வந்தாச்சு, அதை நோண்டிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியது. ஆமா, அதுல என்ன அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு சில மாணவர்கள் கூட்டமா பார்த்துட்டு இருப்பாங்க. போய் பார்த்தா அப்படின்னா ஆபாச படங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. என்ன வயசுப்பா அப்படின்னு கேட்டா 8வது 9வது 7வது படிச்சவங்க, ஒரு 12 13, அவ்வளவுதான் அந்த வயசுல உள்ளவங்க ஆபாசங்களை பார்த்து ரசித்து கூட்டமா உட்காந்து ரசித்து உட்காந்துருக்காங்க. இத்தனை பள்ளி மாணவர்கள் பள்ளி சீருடையோடு ரசிக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு சூழல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருந்துட்டு. செல்போன் அற்புதமான ஒரு சாதனைங்க. அதை நாம் எப்படியெல்லாம், குறிப்பாக இன்றைய மாணவர்கள் மாணவிகள் எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆபாச படங்களை பார்ப்பதற்கு மட்டும் அப்படிங்கிறது ரொம்ப மனம் வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இதெல்லாம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சத்தீஸ்கர்ல ஃபிளாய்பூர் அப்படிங்கிற இடத்துல அரசு பள்ளி மாணவிகள் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு வைரல் ஆச்சு. அதை மது அருந்துவதை போன்று ஒரு குறிப்பிட்ட ஒரு மாணவிக்கு பர்த்டே பார்ட்டி, அதுல மது பரிமாறப்பட்டது. பாருங்க, ஸ்கூல் யூனிஃபார்மோட இருந்தா அந்த பசங்களுக்கு எல்லாம் ஒரு 13 வயசு 15 வயசுக்குள்ள இருக்கு, அவ்வளவுதான். மது அருந்துவதை போன்று அந்த பர்த்டே பார்ட்டி நடப்பதை போன்று ஒரு நிகழ்வு. இது அந்த அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சத்தீஸ்கர் மாவட்டமே ஃபுல்லா, அந்த மாநிலமும் ஃபுல்லா பரவணும்னா அதுக்கு தகுந்த ஏற்பாடு கல்வித்துறை பண்ணி யார் யார் என்ன பண்ணாச்சு சொல்லி அந்த பள்ளிக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மாவட்ட பள்ளி கல்வி அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஸ்ட்ரைட்டா போய் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்க்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு மாணவருடைய முகத்தின் அடிப்படையில் வச்சு விசாரிச்சிருக்காங்க. இது நாங்க போட்ட வீடியோ தாங்க, அதை பத்தி ஒண்ணு இல்லை. ஆனா நாங்க உண்மையிலேயே மது அருந்தவில்லை, மது அருந்துவதை போல் நடித்து போட்ட வீடியோவாம் அப்படின்னு அந்த பசங்க விளக்கம் சொல்றாங்க. அப்படியே இருந்தாலுமே கூட அந்த எண்ணம் எவ்வாறு தோன்றியது, எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. மது அருந்தவில்லை, மது அருந்துவதை போல ஒரு வீடியோ நாங்க போட்டோம். சும்மா ஒரு விளையாட்டுத்தனமா போட்டோம். இன்னைக்கு பாருங்க வினயமா போச்சு.
இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அது சம்மந்தப்பட்ட ஒரு பசங்களெல்லாம் வந்து கவுன்சிலிங் கொடுத்து, இன்னைக்கு அது கேவலமான ஒரு விஷயம் தானே. என்ன இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், படிக்கும் காலத்திலேயே கர்ப்பமான பல மாணவிகளும் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்காங்க. எத்தனையோ அது தகவல் அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த சமீபத்தில் கூட ஒரு மாணவி கக்கூசில் வந்து குழந்தையை பற்றி அப்படி விட்டு போட்டு போயிடுறான், ஒரே பிளட்டு. பின்னால் ஒரு ஆசிரியை போகிறாங்க, பெண்கள் கக்கூசுக்கு இந்த இன்னைக்கு அந்த ரெஸ்ட் ரூம் மாற்றிட்டாங்க. பெண்கள் கக்கூசு டாய்லெட்டு போகக்கூடிய சமயத்தில் குழந்தை இருக்கு யாருன்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் அன்னைக்கு அந்த நேரத்தில் யார் ஆப்சண்ட் அப்படிங்கிறது அந்த அந்த நேரத்தில் அந்த நிமிஷத்தில் பார்க்கக்கூடிய கரெக்டாக கண்டுபிடிச்சி அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் நடவடிக்கைலாம் பார்க்கக்கூடிய சூழல். இது மாதிரி நிறைய சின்ன வயசுல 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் கர்ப்பமாக இருப்பது, 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் கர்ப்பமாக இருப்பது, இது எவ்வாறு நிகழ்வது, இதெல்லாம் வந்து அறியாமையின் வெளிப்பாடு, சக்தி விழிப்புணர்வு இன்மை. அதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இத்தனைக்கு வந்து பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகள் என்ன படிக்கிறாங்க அப்படின்னு தெரியலையே ஆச்சுங்களா. அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது வந்து இது வித்தியாசமான ஒரு சம்பவம். நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில அரசு உதவிபுரம் பள்ளியில ராபர்ட் நெல்சன் அப்படிங்கிற 2 ஆசிரியர்கள் வந்து குறிப்பிட்ட மாணவர்களை கூப்பிட்டு ஓரின சேர்க்கை ஈடுபட்டிருக்காங்க. மாணவ மாணவிகள் மேலதான் நம்ம தவறு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஆசிரியர் மேல தவறு அப்படிங்கிற மாதிரி பல சம்பவம் நடந்துச்சு. நெல்சன் ராபர்ட் அப்படிங்கிற 2 ஆசிரியர்கள் மாணவர்களை கூப்பிட்டு ஓரின சேர்க்கை ஈடுபட்டிருக்காங்க. பசங்களை வந்து ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கிறாங்க. என்ன பார்க்க பெற்றோர்கள் வந்து அப்ப கேட்பாங்களா, என்னப்பா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற சமயத்துல பசங்க சொல்லாம முடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் சத்தம் பாட்டவன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஆசிரியர் வந்து இந்த மாதிரி செஞ்சாரு போட்டு. உடனே வந்து பெற்றோர்கள் போய் வாக்குவாதம் பண்ணிருக்கிறாங்க. அப்புறம் தலைமை ஆசிரியர் வந்து சமாதானம் பண்ணி அமைச்சிட்டாங்க. அப்புறம் குறிப்பிட்ட ஆளை வந்து டிஸ்மிஸ் சஸ்பென்ஸ் தான் பண்ண முடியும். உடனே வந்து பெற்றோர்களுக்கு அது வந்து இடம் கொடுக்கணும், இதை விடக்கூடாதுன்னு போட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு மாணவர்களை ஆசிரியர்கள் செய்யக்கூடிய ஒரு பாலியல் வன்புணர்வு, வன்கொடுமை, ஓரின சேர்க்கை, இதுவும் பள்ளிக்கூடத்துல நடந்திருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. வேற எங்கேயும் மைதானத்திலையும் வேற எங்கேயோ ஹோட்டல் ரூம்லயும் நடக்குது, பள்ளிக்கூடத்துல நடக்குது. நம்ம முதல்ல நான் சொன்ன மாதிரி வந்து நாங்க இருக்கக்கூடிய காலத்து எங்களுடைய காலத்துல பள்ளி என்பது ஒழுக்கத்தின் இருப்பிடமாக, சீர்திருத்தத்தின் இருப்பிடமாக, கல்வியின் இருப்பிடமாக அப்படி இருந்து இன்னைக்கு வந்து ஆரோக்கியமற்ற, அருகதையற்ற, கேவலமான ஒரு சூழலை இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள், கல்வி நிலையங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதையெல்லாம் விட இன்னைக்கு எங்க காலத்தை இருந்தது காதல் நோய். ஆமா, மாணவி காதலிப்பது, மாணவன் காதலிப்பது, அதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமா போச்சு. காதல்ல ஆவுன்னா வந்து லுக்கு விடுறது, ஆவுன்னா ஒரு ஐ லவ் யூ சொல்லுவது. ஆமா, திடீரென்று மாணவிகள் காணாமல் போவது, வீட்டை விட்டு ஓடி போவது. ஆமா, 10 வயது 15 வயதிலே வந்து வன்புணர்வு செய்வது, பாலியல் தனக்குத்தானே வன்புணர்வு செய்ய அனுமதித்துக் கொள்வது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பள்ளிக்கூடத்துக்குள்ளே நடக்குது. படிக்கின்ற மாணவர்கள் செய்கிறார்கள் இந்த மாதிரிலாம். அப்புறம் கஞ்சா, போதை, அப்புறம் சிகரெட்டு. ஆமா, எங்க காலத்துலதான் இருந்தது 2 இலைமறை காயா இருந்தது. அந்த அளவுக்குலாம் வந்து பெருசா சொல்ல முடியாது. அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு சிகரெட்டை வந்து ஒரு பையன் வாங்கினார் அப்படின்னா பயந்து அந்த பொட்டி கடையில வாங்கிட்டு ஒழிச்சுட்டு போவார். ஆமா, இன்னைக்கு அப்படி கிடையாது. பப்ளிக்கா கஞ்சா அடிக்கிறான் மாணவனுங்க, பள்ளி சீருடையில கஞ்சா அடிக்கிறான், பள்ளி சீருடையில வந்து மது அருந்துறான், பள்ளி சீருடையில உட்கார்ந்துக்கிட்டு நின்றுக்கிட்டே வந்து கம் அடிக்கிறான். என்ன பண்ணுவீங்க? அந்த அளவுக்கு கேடுகிட்டு கேவலமா போச்சு. என்னடா அது பள்ளி சீருடை நம்ம போட்டுருக்கிறோமே, நமக்கு தான் கெட்ட பேர், அப்ப நம்ம பள்ளிக்கூடத்தை பேரை ஏன்டா கெடுக்கணும் அப்படிங்கிறேன்னா அவனுக்கு வருதா? கிடையாது. அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது. அப்புறம் வந்து ஆசிரியர்களை மிரட்டும் மாணவர்கள். ஆமா, ஆசிரியர்களே வந்து மாணவர்கள் மிரட்டுறாங்க. அப்படிங்கிறப்ப அங்க கல்வி எப்படி இருக்கும்? 0 தான், ஒண்ணுக்கு விளங்காம தான் இருக்கும். ஆசிரியர்கள்னா குருமார்கள். ஆமா, அவருடைய எவ்வாறு மரியாதையா நடந்து கொள்வது, அவருடைய சொல்வது எவ்வாறு ஒபீடியன்ட், கீழ்ப்படிவது அப்படிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிடையாது. ஏகப்பட்ட மாணவர்கள் ஆசிரியர்களை மிரட்டுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து ஆசிரியர்களை காதலிக்கும் மாணவிகள், அப்படி ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு நிறைய போயிட்டு இருக்கு.
ஆமா. அதே மாதிரி ஆசிரியர்களை காதலிக்கும் மாணவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆசிரியர்கள் அவங்களை காதலிக்கிற மாணவர்கள் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்து போயிடுச்சு. திடீரென்று ஆசிரியை காணாமல் போயிடுறாங்க. 17 வயசு பையனை கூட்டிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இங்க பார்க்கக்கூடிய ஆசிரியர் மாணவியை கூட்டிட்டு இவர் கிளம்பிடுறாங்க. திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் வரக்கூடிய சமயத்துல ஸ்கூல்ல யாருமே கிடையாது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா 2 பேரும் தனி கொடுத்தனம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி போக்சோ சட்டத்துல உள்ள தள்ளக்கூடிய ஒரு சூழல். இதெல்லாம் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் கல்வி இருக்கக்கூடிய அந்த புனிதமான ஒரு இடத்துல இன்னைக்கு இவ்வளவு ஒரு அருவருக்கத்தக்க அகோரமான அநியாயமான பல செயல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய வருத்தத்துக்குரிய விஷயம். இதெல்லாம் நம்ம என்ன சொன்னாலும் சரி, இருக்கக்கூடிய அந்த மாணவர் மாணவிகள் திருந்தணும். மாணவர்கள் மாணவிகள் திருந்தணும். என்னதான் ஆசிரியர் சொன்னாலுமே சரி. ஆமா, பள்ளிகள் கல்விச்சாலைகள்ல யார் ஒரு கதாநாயகன் மாணவர்களும் மாணவிகளும் தான். ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அவர்கள் இடையில் வரக்கூடியவர் போய் விடுவாங்க. கதாநாயகி யார் அப்படின்னா மாணவர்கள் மாணவிகள் தான். அதனால மாணவர்கள் மாணவிகள் இதை மனதில் வைத்துக் கொண்டு திருந்த வேண்டும். வரும் காலங்களில் ஒரு பள்ளிக்கூடம் என்பது ஒரு அருவருக்கத்தக்க செயல் நடக்காத ஒரு நிலையமாக, மற்றபடி அற்புதமான ஒரு நிலையமாக, உண்மையிலே கல்வி நிலையமாகவே இருக்க வேண்டும் என்று அவரவர்களுக்கு மாணவர்கள் மாணவிகள் கையில தான் இருக்கு. ஆமா, இதை நாம் என்ன சொல்லி திருத்தினாலும் திருத்த முடியும். அவர்களாக திருந்தாதவரை திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இதுவும். அதனால மாணவர்கள் வரும் காலங்களில் மாணவிகள் வரும் காலம் தவறு செய்யாத ஒரு இடங்களாக பள்ளிக்கூடங்கள் இருக்க வேண்டும், இருக்க வைக்க வேண்டும். அதற்கு அவர்கள் திருந்த வேண்டும். ஆமா, அப்படிங்கிறதா பகிரங்கமான உண்மை. அப்பதான் உண்மையிலே கல்விக்கூடம் என்பது கல்விகளை கொடுக்கக்கூடிய இடங்களாக இருக்கும். பள்ளிக்கூடங்கள் என்பது உண்மையிலே பாடசாலைகளாக இருக்கும். இல்லாவிட்டால் அவ்வளவுதான், கழுத கட்டா குட்டிச்சவர், ஒன்றும் பண்ண முடியாது. இங்க விளங்காம இருக்கிறான் அப்படின்னாலதான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். அங்கேயும் போய் விளங்காம இருந்தான், விளங்காம பல மாணவிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் நம்ம என்னதான் பண்ண முடியும்? பெற்றோர்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதற்காக தலையெழுத்து என்று விட்டு விடவும் முடியாது. ஆமா, இதுல கவனம் வைங்க. மாணவர்கள் கவனம் வைங்க, மாணவிகள் கவனம் வைங்க, குறிப்பா பெற்றோர்கள் கவனம் வைங்க. அப்புறம் தான் ஆசிரியர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க. ஆசிரியர்கள் என்ன அறிவுரை சொல்ல கேட்டுறாங்களா, அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதனால இப்படிலாம் சொல்றதுக்குனால அவங்க வர்றாங்க, பிளாக் போர்டில் எழுதுறாங்க, A for apple, B for A, P plus 1 equal to N plus N2 1/2 சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவுதான். ரொம்ப அதிகமா சொன்னா அப்படின்னா எதுக்கு சார் அதிகமா சொன்னோம்னா ஒரு கேள்வி கேட்கறா, நம்ம ஒரு விளக்கம் சொல்றோம், அதுல ஏதோ பண்ணிக்கிட்டான் அப்படின்னா உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்மளுக்கு உள்ள போட்டுறாங்க. இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குங்க. நம்ம ஒரு விளக்கம் அவங்க ஒரு விளக்கத்தை பேசிட்டு உட்காந்துருக்கலாம். அதனால நாங்க எதுவுமே குறிப்பிட்ட என்கிட்ட ஒரு ஆசிரியர் சொன்னாரு. அதனால நாங்க நேரா போக வேண்டியது தலைமை ஆசிரியர் இதுல சைன் பண்ண வேண்டியது. நேரா எங்களுடைய பாடத்தை நடத்தி நாங்க வந்துட்டு எவன் கேட்டானே எவன் கேட்காட்டேங்க. அதே மாதிரி ஆசிரியை அவங்களும் சொன்னாங்க, ஆமா நாங்களாம் முதல்ல மாதிரிலாம் பிடிப்பா பேசுவது இல்லை. இன்னைக்கு மாணவர்களே எங்களுக்கு கேலி கலாட்டா கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆமா, அது இருக்கக்கூடியவெல்லாம் பார்த்தா பசங்க மாதிரியா இருக்கிறான், ரவுடி பயலாட்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தன் தலைமுடி இந்த அளவுக்கு வெட்டிக்கிறான், ஃபுல்லா வெட்டிக்கிறான், அப்புறம் மொட்டை அடிச்சுக்கிற மாதிரி சைட்ல வெட்டிக்கிறான். இந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்கள பார்த்தா மாணவர்களை போல தெரியுது. ஒரு ஆசிரியர் சொல்றாங்க, ரவுடி நாட்டு இருக்கிறாங்க, உட்காந்துக்கிட்டு பக்கத்துல ஏதோ கேள்வி கேட்டா அவன் ஸ்மெல்லு வருது அப்படிங்கிறாங்க ஒரு ஆசிரியர். ஆமா, ஒரு ஸ்மெல்லு வருது. ஆமா, ஒருவே மது அருந்தி இருக்கிறானா நம்மளாம் கேட்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு கிடையாது, கேட்கறது கிடையாது. போனோமா சைன் போட்டோமா பாடத்தை நடத்தமா போயிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆசிரியர் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் யார் காரணம்? மாணவர்களும் மாணவிகளும் அவரை நாம் கொண்டு செலுத்தக்கூடிய பெற்றோர்களை நம்ம தான் காரணம். அதனால நம்ம திருந்தணும். திருந்தக்கூடிய சமயத்தை கல்வி நிலையங்கள் உண்மையிலேயே கல்வி நிலையங்களாக காணப்படும். பள்ளிக்கூடங்கள் பாடசாலைகளாக காணப்படும் என்பதுதான் பகிரங்கமானது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.